சத்சங்கம்னாலே மகானுடைய ஒரு சேர்க்கை. சத்சங்கத்தினால எனக்கு என்ன கிடைச்சதுன்னா, கஷ்டம் போச்சு போகும். எனக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளத்தில் இருந்தேன், சரியா போயிடுத்து. எனக்கு எங்கே இருந்தோ எதிர்பாராத இடத்துல இருந்து உதவி வந்தது. இதெல்லாம் நடக்கும். இது மட்டும் இல்லை சத்சங்கம். அதோட மேலே என்ன தெரியுமா போகிறது, நம்மளுடைய வெளி வாழ்க்கையோட தரத்தை உயர்த்ததோட காட்டிலும் நம்மளுடைய உள் வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, இன்னர் லைஃப், நம்மளுடைய இந்த எண்ணத்துடைய தரத்தை உயர்த்துறது, நம்மளுடைய பக்குவத்தை நல்லா பண்படுத்துறது, நம்மளுடைய எண்ண ஓட்டங்கள் உயர்வாக இருக்குது. அதுதான் சத்சங்கத்துடைய உண்மையான பிரயோஜனம். என்ன கேட்டேன்னா, இந்த இன்னர் பியூட்டியை ஒன்றும் கொஞ்சம் நல்லா மிருக செய்யறது இல்லையா, ஆளை மாற்றிடும். டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்கிறோம். சாதாரண மாற்றல் சின்ன மாற்றம், பெரும் மாற்றம்னு சொல்கிறோம். சேஞ்சுன்னு ஒன்று இருக்குது, டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. முதல்ல ஜிஓடி போடும்போது நாங்கள் கேட்டோம், ஜிஓடினால நம்ம காடுன்னு சொல்கிறோம் இல்லையா, குளோபல் ஆர்கனைசேஷன் ஃபார் டிவினிட்டி. முதல்ல அவருக்கு அழகாக தமிழ் பேர் தான் போடணும்னு இருந்தார். அதுக்கப்புறம் இதை எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பயன்படணும்னு ஆசைப்பட்டதுனால முதல்ல அமெரிக்காவில் அதை ரெஜிஸ்டர் பண்ணணும்னு கேட்டதுனால கொஞ்சம் ஆங்கிலத்திலேயே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னும் அவர் சொன்னார். இப்போ ஆங்கிலமே வச்சுட்டு போய் என்ன இருக்குது, இப்போ மொழியாக முக்கியம், அதில் நம்ம சொல்லக்கூடிய அந்த மெசேஜ் தான் முக்கியம். அதனால ஜிஓடின்னு பேர் வச்சார், குளோபல் ஆர்கனைசேஷன் ஃபார் டிவினிட்டி. அங்கே ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொன்னார். இப்போது நம்ம விடாமல் நாமா சொல்கிறோம் குருஜி, வெளியூரில் போய் இதை நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, இதை நான் ரெஜிஸ்டர் பண்ணணுன்னா அந்த ஊருக்காரங்கிட்ட ஏதாவது உலக நலனுக்காக ஒன்று பண்ணுறோன்னு சொல்லணும். நான் இதை மட்டும் சொன்னேன்னா எல்லாம் நாமா சொல்கிறா அப்படின்னா அது எப்படின்னா அதோட சேர்றதுன்னு ஒன்று அழகாக 3 படி போட்டார். இது நம்ம திருவண்ணாமலை பகவான் யோகிராம் சுத்த ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய ஒரு கூற்று. அதே தான் மகான்கள் எல்லாம் ஒரே விஷயத்தை தான் சொல்கிறார்கள், அவர்கள் செயலியில் சொல்கிறார்கள். அதில் ரொம்ப அழகாக பகவான் யோகிராம் சுத்துமார் சொல்லுவார். இங்கிலீஷில் சொல்கிறேன், அப்புறம் தமிழாக்கம் பண்ணுறேன். அவர் என்ன சொல்கிறார், to want to be happy is to make my father happy. To make my father happy is to chant his names. So to want to be happy is to chant my father's names. முடிச்சிட்டார். ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டார். இதுக்கு இப்போ பகவான் யோகிராம் சுரத்குமார்லாம் ஒரு ட்ரெடிஷ்னலாக பேசுகிறவர் கிடையாது இல்லையா, ஆங்கிலத்தில் பேசுவார். ஆனால் அவர் சொல்கிற ஒரு வார்த்தையும் சாஸ்திர சம்மதமாக இருக்கும். அதுதான் ஆச்சரியம். அவர் படித்தார், அந்த சாஸ்திரம் படிக்கலாம், அதெல்லாம் அவசியம்லாம், அதெல்லாம் தாண்டி போயாச்சு அவர் இல்லையா. ஆனால் அவர் சொல்லக்கூடிய விஷயத்த பிரகலாத ஸ்துதியில் இருக்கு. அவர் அதை பிரகலாதம் சொன்னாலாம் சொல்ல மாட்டார். அவர் ஒரு தத்துவம் உலகத்துக்கு சொல்லணும் பொதுவான பாஷையில் சொல்லிட்டு போயிடுவார். ஆனால் ஒரு பாரம்பரியமாக வரக்கூடியவர் பிரகலாத ஸ்துதியை சொல்லி இதே விஷயத்த சொல்லுவார். பிரகலாதம் என்ன தெரியுமா சொல்கிறான், ரொம்ப பிரகலாதம் சொல்கிறானே சொல்லக்கூடாது, அபச்சாரம். பிரகலாத ஆழ்வார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, 5 வயசு குழந்தைன்னு பார்த்துக்கிட்டேன், ஒரு வாத்சல்யத்தில் பேசிவிட்டேன். பிரகலாத ஆழ்வார் என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தருடைய முகம் சிரிப்பாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு சொல்கிறார். ஒருத்தர் என்ன பண்ணுறான், கண்ணாடியை பார்க்குறான். கண்ணாடியை பார்த்து கண்ணாடியில் இருக்கக்கூடிய பிரதிபிம்பம், கண்ணாடியில் இருக்கக்கூடிய அந்த உருவம், அது சிரித்த உருவமாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்னு பார்க்குறான். அவனும் ஏதேதோ லிப்ஸ்டிக்கை போட்டு வரைஞ்சி பார்த்தான், இந்த ஸ்மைலிலாம் போட்டு பார்த்தான். கொஞ்ச நேரம் ஸ்மைல் அடிக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் இப்படி நான் உடனே உம்முன்னு தான் இருக்குது அந்த முகம். அப்போ தற்காலிகமாக அந்த பிரதிபிம்பத்தை சிரிக்க வைக்கணும்னா ஏதோ கிரிக்கலாம், ஏதோ பண்ணலாம், ஒரு பெயிண்ட் அப்ளை பண்ணலாம். நிரந்தரமாக அந்த கண்ணாடியில் பார்க்கக்கூடிய அந்த உருவம் சிரித்து கொண்டே இருக்கணும்னா என்ன பண்ணணும், கண்ணாடி முன்னாடி ஒருத்தர் நிற்கிறார் இல்லையா, அந்த நபர் சிரிச்சாருனாலே அவருடைய பிரதிபலிப்பாக இருக்கக்கூடிய கண்ணாடியில் தெரியக்கூடிய அவர் முகமும் சிரிப்போம் இல்லையா. அதனால பிரகலாதன் சொல்கிறான், கண்ணாடிக்குள்ளே இருக்கிற உருவம் மாதிரி நம்ம கண்ணாடி முன்னாடி இருக்கக்கூடிய ஒரிஜினல் புருஷன் மாதிரி இருக்கிறது பகவான் இல்லைன்னா குருவுடைய அவர் நம்ம விஷயமா சந்தோஷப்பட்டா நம்ம சந்தோஷப்படலான்னு சொல்ற விஷயத்த கண்ணாடியில் பார்க்கக்கூடிய பிரதிபிம்பம் பிரதிமுக ஸ்ரீஹின்னு சொல்றான். அந்த முகம் அழகா இருக்கணும்னா இந்த முகத்தை அழகப்படுத்திட்டா போரும் அப்படின்றான். இந்த முகம் என்னது, பகவான் குரு. அந்த முகம் என்னது, நாங்க நீங்க. அப்போ பகவான் யோகிராம் சுரத்குமார் சொல்றார், நீ சந்தோஷமாவே இருக்கணும்னு ஆசைப்பட்டா டைரக்டா நீ சந்தோஷத்தை தேடினேன்னா பெரிய ஒரு நஷ்டத்துல தான் போய் முடியும். நீ சந்தோஷப்பட ஆசைப்பட்டா அந்த பிரதிபிம்பம், அந்த கண்ணாடியில தெரியக்கூடிய சிரிக்கிற மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டா அது எது பிரதிபலிக்கிறதோ அதை சந்தோஷப்படுத்திடும். அது யாருன்னா இறைவன், அது யாருன்னா குரு. அந்த குரு நம்ம விஷயமா சந்தோஷப்பட்டா நிரந்தரமா நீயும் சந்தோஷமா இருக்கலாம். அதுக்கு என்ன வழின்னா, நான் சந்தோஷப்படுறதுக்கு என்ன வழின்னு பார்க்கறத காட்டிலும் என் குருவோ பகவானோ சந்தோஷப்படுறதுக்கு என்ன வழின்னு பார்த்துட்டோம்னா நமக்கு தற்காலிகமான ஒரு சுகம் இல்லை,
நிரந்தரமான ஆனந்தம் இருக்கும். அதுக்கு சுலபமான வழி இஸ் டு சாண்ட் மை ஃபாதர்ஸ் நேம். சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் நாம் நம் தகப்பனார்னு சொல்லக்கூடிய பகவானை மகிழ்வித்தோமானால் நாமும் மகிழலாம். அவரை மகிழ்விப்பதற்கு எளிமையான வழி என்னவென்றால் அவர் பெயரை விடாமல் சொல்லிக் கொண்டு இருப்பது. நம்ம கேட்கலாம், அவர் பேரை சொல்றதுனால எனக்கு என்ன சார் லாபம் அப்படின்னா, அவர் பேரை சொல்றதுனால நம் பொருட்டு அவர் சந்தோஷப்படுறதுனால நம்ம சந்தோஷப்படலாம். இதுதான் சித்தாந்தம், இதுதான் சுலபம். அதையே தான் நம்ம குருநாதரும் ரொம்ப அழகா, நீ அந்த அமெரிக்காக்காரனுக்குலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுமா? சரி நான் சொல்றேன். அவர் ஆச்சரியமா ஒரு விஷயம் சொன்னார். இப்போ போர்லாம் நடக்கிறது, அந்த போர்லாம் நடக்காம இருக்கிறதுக்காக அவரவர்கள் வேலி கட்டுகிறார்கள். அவரவர்கள் ஒரு பெரிய பெரிய ஒரு அணுகுண்டெல்லாம் ரொம்ப தயாரிக்க வேண்டாம், குறைச்சி தயாரிக்கலான்னு ப்ரோலிஃபரேஷன்லாம் இருக்கு. இதனால நாளெல்லாம் போர் நிற்காது. ஏன்னா கடைசியில் கையில் ஒரு குச்சியை வச்சுட்டோ ஈட்டியை வச்சுட்டோ சண்டை போடுறதோ போடுவார்கள். நம்ம போட வேண்டிய வேலி வெல்ல இல்லை, அவரவர்கள் மனதுக்குள்ள. அதனால அவரவர்கள் இண்டிவிஜுவல் ஒருத்தர் மாறினா தான், அவர்களிடம் ஒரு பெருமாற்றம் ஏற்பட்டா தான் உலக அமைதிங்கிறது ஏற்பாடு ஆகும். ஏன்னா உலக அமைதிங்கிறது உங்க கையிலையும் என் கையிலையும் தான் இருக்கு. அதனால அவர் சொன்னார், நீ விடாம மகா மந்திரம் சொல்லி பகவானை சந்தோஷப்படுத்தினா பகவத் கிருப்பையினால உனக்கு இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏற்படும், உள்ள ஒரு பெருமாற்றம் ஏற்படும், ஒரு சாந்திங்கிறது நமக்குள்ள வரும். அந்த ஒரு சாந்தி ஒவ்வொருடனும் வந்து விட்டது என்றால் உலக அமைதிங்கிறது தானா நடந்துடும். உடனே சொன்னேன், ரொம்ப அழகா இருக்கு, இப்படியே எழுதிட்டானு எழுதிடுவோம். Chanting Maha Mantra, have faith that it will enhance inner transformation in people. When people are inner transformed within, then the world will be a happier place to live within. எழுதி கொடுத்துட்டார். அந்த கவர்மெண்ட் ரொம்ப சந்தோஷப்பட்டு எடுத்துட்டது. இது எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு கதை சொல்லுங்கள். நான் சொன்னேன் இல்லையா, நம்ம குருநாதர் மாதிரி ஒரு சின்ன கதையை வச்சு பெரிய விஷயம் சொல்கிறவர்கள் இன்னி வரைக்கும் நான் யாரையும் பார்த்ததே இல்லை. அவர் அழகாக ஒரு சொன்னார், அந்த கதை சொல்லுமா உக்காருன்னார். ஒரு அழகான ஒரு கதை சொன்னார். அவர் எப்பவுமே கதை அப்படிங்கிறது ஒரு அரை நிமிஷத்தில் சொல்ல மாட்டார். அழகாக அதுக்கு ரொம்ப கொச்சை மொழி சொல்லணும், நல்லா பில்டப் கொடுத்து அது அங்கே போய் நிற்கும் பொழுது நம்மளால் மறக்கவே முடியாது அந்த கதையை. அப்படி அழகாக ஸ்டெப்பாக பில்டப் கொடுப்பார் அதுக்கு. அவர் சொன்னார், ஒரு வீட்டில் அம்மாவும் அப்பாவும் 2 பேரும் எம்ப்ளாய்டுன்னு ஆரம்பித்தார் கதையை. சரி, என்ன எங்கே வர போகிறாருன்னு புரியல. அவர் ஆரம்பம் முடிவெல்லாம் எங்கேயோ இருக்கும். மதுரையில் ஆரம்பித்து மதுரைபுரியில் முடிப்பார். அவர் ஆரம்பிக்கும் போது 2 பேரும் எம்ப்ளாய்டு அப்படின்னு உடனே எடுத்து எழுதலான்னு பண்ணேன். கேள்றா, மனதில் எழுது, கையில் அப்புறம் எழுதிக்கலான்னாரு. சரின்னு உட்காந்து கேட்டோம். அவங்க வீட்டில் ஒரு 6 வயசு குழந்தை இருந்தது, சின்ன பொண்ணு. அந்த பொண்ணுக்கு அப்பாவோட விளையாடணும் அம்மாவோட விளையாடணும்னு ஆசை. நீங்கள்லாம் இப்போ ஏதோ ஆற்றுக்கு எடுத்துன்னு வரையலடா லேப்டாப்புன்னு. அம்மாவோட மடியே லேப்டாப்புக்காகடா, குழந்தைக்காக தானடா அம்மாவோடைய மடி. அதை போய் நீ வேற ஏதோ வச்சுட்டு குழந்தைய கவனிக்காமல் விடுறேலடா அப்படின்றார் அவர். உடனே அவர் சொன்னார், இந்த குழந்தை வந்தது ஓயாமல் அப்பாவையும் அம்மாவையும் மாற்றி நான் விளையாடு என்னோடங்கிறது. 6 வயசு 13 வயசு வரைக்கும் இந்த குழந்தை அந்த மாதிரி கேட்கும். அதுக்கப்புறம் அப்பா அம்மா எங்கே இருக்கான்னு கூட அதை பற்றி கவலைப்படாமல் கிளம்பி போயிடும் குழந்தை. அந்த வயசு வரைக்கும் போது கொஞ்சம் விளையாடலாம் இல்லையா. அந்த குழந்தை விளையாடுன்னு. உடனே இந்த அம்மா அப்பாவை பார்த்தார். 2 பேரும் டக்குன்னு ஒரு மீட்டிங் போட்டார்கள். இந்த குழந்தைய ஏதாவது ஒரு 10 நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாமல் வைக்கணும். என்ன இம்பார்ட்டன்ட் கால், அமெரிக்கா கால், பிரிட்டன் கால்ங்கிறாங்க. உடனே என்ன பண்ணலாம், அப்பா இப்படி பார்த்தா ஒரு பெரிய உலக மேப் வரைபடம், உலக வரைபடம் மேப் இருக்கு இல்லையா, அந்த பேப்பரில் ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் அந்த வரைபடம் வந்திருக்கு. 2 பேருக்கும் புரிஞ்சிருச்சு. 2 பேரும் நல்ல கெட்டிக்காரர்கள். உடனே அந்த வரைபடம் பேப்பரை கிழிச்சார்கள். குழந்தைய கூட்டு, இருந்தா உனக்கு ஒரு விளையாட்டு, இது முடிக்கிற வரைக்கும் அம்மா அப்பா டிஸ்டர்பே பண்ணக்கூடாது, சரியா? சரிம்மா. அதை போட்டு கிழிச்சாங்க. ஒரு 10-15 பாகமாக கிழிச்சு, இந்த வரைபடம் இருக்கு பத்தியா, அதை கரெக்டாக ஒட்டி கொண்டு வா, உன்னோட விளையாடு. இந்த குழந்தை பார்த்து சரின்னு போயிட்டு, பாவம் குழந்தை, இவங்க ட்ரிக் பண்ணுறது அதுக்கு தெரியல. போச்சா 2 நிமிஷத்தில் பர்ஃபெக்டாக ஒட்டி கொண்டு வந்துருச்சு. அப்பா அம்மா பார்த்தாங்க, நம்மளால கூட இப்போ இப்படி பண்ண முடியாததை இந்த குழந்தை பர்ஃபெக்டாக பண்ணிட்டு வந்துருத்தேன்னு பார்த்து இந்த குழந்தை காட்டுறது, சரியா இருக்காங்கிறது பர்ஃபெக்டாக இருக்கு இந்த உலக வரைபடம். உடனே இந்த அம்மா அப்பா இப்படி பார்த்தார்கள். 1ஆம் கிளாஸ்லேயே உனக்கு வேர்ல்டு மேப்லாம் சொல்லி தராங்களா உங்கள் ஸ்கூலில்? வர போர்ஷன் ரொம்ப ஜாஸ்தியாக போயின்னு இருக்கேன். அந்த குழந்தை சொல்லிட்டு, எந்த வேர்ல்டு மேப் எனக்கு புரியல, நீ என்ன சொல்கிறேன்னு தெரியல. எப்படி கரெக்டாக ஒட்டின நீ? அப்படியா, ஒன்றும் பிரச்சனையே இல்லைன்னு பேப்பர் இப்படி திருப்பித்து பார்த்தா இந்த பக்கம் ஒரு பெரிய நடிகரோட ஃபோட்டோ இருந்தது. அது சொல்லிட்டு, எனக்கு உலக வரைபடம் தெரியாது, மனுஷனை தெரியுமோன்னு அப்படின்ட்டு. உடனே குருநாதர் சிரிச்சுட்டே சொன்னார்,
ஒரு பக்கம் மனிதன், இன்னொரு பக்கம் உலகம். மனிதன் சரியானாலே உலகம் சரியா போயிடும் போன்ட்டார். இந்த கதையை சொன்னேன், இதான் பண்ணார்கள் போன இடம் எல்லாத்துலேயும். ஏன்னா ஒரு கிளாரிட்டி வந்தது அவளுக்கு. உலகங்கிறது நம்ம சரியானா உலகம் சரியாயிடும். when you put the human in order, the world automatically comes into order. நம்மளை சரி பண்ணிட்டாலே உலகம் சரியா போயிடும். எல்லாம்